விட்டொதுங்கினோம். 5 நேர தொழுகைக்கு பின்னால கூட்டு துஆ ஓத மக்கள் எல்லாம் ஆமீன் சொல்லிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட கால நபியாக இருந்தாங்க. 13 வருஷத்தை விடுங்க, மதீனாவில் இருந்த 10 வருட காலத்தில் எத்தனை தொழுகையை தொழுவிச்சிருப்பாங்க? 18,000 தொழுகையா? கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு 5 நேரம்டா 10 நாளைக்கு 50, மாசத்துக்கு 150, வருஷத்துக்கு 1500, 300, 1800. அத 10 வருஷத்தால பெருக்குங்க, 18,000 தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க, தொழுவிச்சிருக்கிறாங்க. 18,000 தொழுகையிலும் அல்ல, ஒரு நேர தொழுகையில் சஹாபாக்கள் துஆ கேட்க, சஹாபா அந்த ரசூலுல்லாஹ் துஆ கேட்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்லிட்டு போனாங்கன்னு ஒரு ஹதீஸ காட்டுங்க. நாளைக்கு நாங்க ஓதுறோம். ஒரு காலத்திலே யாசீன் குர்ஆனை புரட்டி பின்னால் வருகின்ற 5 நேர தொழுகையின் துஆக்களையும் பாடமாக்கினோம், ஓதினோம். பாடம் இல்லாமல் இல்லை. எப்பொழுது பித்அத் என்று விளங்கினோமோ, ரசூலுல்லாஹ் செய்யவில்லை என்று விளங்கினோமோ, அப்பொழுது விட்டோம். ஜனாசா விழுந்து விட்டால் சந்தூக்கை வைத்துக் கொண்டு யாசீன் ஓதுவதா? சந்தூக்கை தூக்குவதற்கு முன்னால் துஆ ஓதுவதா? சந்தூக்கை சுமந்து செல்லும் பொழுது திக்ர் ஸலவாத்து சொல்வதா? மையவாடியிலே கூட்டு துஆ ஓதுவதா? நபிகளார் ஜனாசாக்களை அடக்கம் செய்தார்கள், அடக்கம் செய்வதை பார்த்தார்கள், அடக்கம் செய்த பிறகு பயான்களும் பண்ணி இருக்கிறார்கள். ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள், நாங்கள் ஒன்றுபடலாம். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் முன்னால் வையுங்கள். திருமணத்திலே சீதனமா, திருமணத்திலே பெண் வீட்டு சாப்பாடா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு காட்டுங்க, ஒரு ஆதாரம். ஒன்றுபடலாம். அன்பார்ந்தவர்களே, மீலாது வீலா எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகிறது, பாடசாலை மட்டங்களிலே கொண்டாடப்படுகிறது. என்ன சொல்கிறோம்? அது பித்அத்தும் அல்ல, பித்அத்தை விட விபரீதமானது. அது மாற்று மத கலாச்சாரம் என்று சொல்கிறோம். அது யூத நசாராக்களுடைய கலாச்சாரம் என்று சொல்கிறோம். காட்டுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 பொம்பளை புள்ளைகள் இருந்தாங்க தானே, ஆம்பளை புள்ளைகளும் இருந்தாங்க தானே. ஒரு புள்ளைக்காவது ரசூலுல்லாஹ் பர்த்டே கொண்டாடினாங்கன்னு காட்டுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர புள்ள ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா கொண்டாடினாங்கன்னு காட்டுங்க. மூசா நபி, ஈசா நபி, இப்ராஹிம் நபி, இவங்களை வருஷம் ஞாபகப்படுத்தி கந்தூரி கொடுத்தாங்க.